இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ அடுத்த கட்டமாக குமரவேலுடைய கல்யாணம் அப்படிங்கிற ட்ராக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் நாட்களாகவே அந்த எதிர் வீட்டை பெருசாக காட்டாமல் இருந்தாங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக காமிச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்தை, ராஜியோடைய கல்யாணத்தில் நடந்த கொடுமைகளும் இவங்களுக்கு இருந்த அவமானமாக இவங்க கருதுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் போக்குறதுக்கு சரி பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ முடிவு பண்ணி அப்பப்போ வேறு வடிவு மனசு கஷ்டப்படுற மாதிரி அந்த விஷயத்தை வேறு அடிக்கடி பேசிகிட்டு இருக்காங்க. திருப்பி யாராவது குத்தி காமிக்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அதை தாண்டி இப்போ புது பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, வடிவுக்கு தன்னுடைய நகைகளை இப்போ அவங்க ராஜிக்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ கொடுத்ததை அவங்க கொடுத்துட்டு இப்போ இந்த தங்கமயில் சரவணன் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் திருப்பி கொடுத்துருமான்னு சொல்லலை. இது வாங்க நீங்கள் வச்சுக்கமா அப்படின்னு கையில் இருந்த நகையெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ராஜிக்குன்னு போட்ட நகையெல்லாம் கண்ணன் தூக்கிட்டு ஓடிட்டாரு. அது நேரம் கரைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி வந்தால் கூட திருப்பி கண்ணனை பிடிச்சா கூட நகை கிடைக்க போகிறதுலன்னு தான் எனக்கு தோணுது. அது என்ன ஆக போகுதுங்க, அதை பார்ப்போம் பொறுத்திருந்து. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த விவகாரத்தில் இப்போ இப்போ அடுத்த கட்டமாக பொண்ணு பார்க்க வராங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் நடக்கும். கோயிலில் போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பூ வைக்கிறது, அப்புறம் கை நினைக்கிறது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாக அந்த ஃபங்க்ஷனுக்காக நகையெல்லாம் வேணுங்கும் போது இவங்க அதை கண்டிப்பாக இவங்கள்ட்ட கேட்டாகும். ராஜிக்கிட்ட எப்படியாச்சும் பழனிவேட்ட சொல்லி அந்த நகையை எப்படியா திருப்பி வாங்கிட்டு வர வை அப்படின்ட்டு. ஸோ அதை வாங்கும் பொழுது நம்ம பேங்க்குக்கு போய் எடுத்து வரோன்னு சொல்லிட்டு நான் பேங்க்குக்கு வந்துடுறேன், நீயும் பேங்க்குக்கு வந்துடு, நம்ம பேங்க்கில் வச்சு நகையை அப்படியே எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட கையில் கொடுத்துரு, மாற்றி கொடுத்துரு அப்படின்னு சொல்ல இவங்கெல்லாம் கிளம்பி போனாங்க. அப்படின்னா அங்கே உள்ளே எல்லாரோட நகையும் இருக்குது. ராஜியோட நகை இருக்குது, மீனாவோட அம்மா மீனா கொடுத்த நகை இருக்குது, கோமதியோட நகை இருக்குது, அது இல்லாமல் தங்கமயிலுடைய ஃபேக் நகைகளும் இருக்குது, கவரி நகைகளும் இருக்குது உள்ளார. அங்கே அதை எடுக்கும்பொழுது இந்த நகையெல்லாம் கவரி நகையாச்சு, இதெல்லாம் எதுக்கு உள்ளே போய் வச்சிருக்கீங்கன்னு யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா அப்போ தான் எது கவரி நகையா அப்படின்னா, ஆமாம் பார்த்தாலே தெரியா கவரி நகைன்னு, இதெல்லாம் கவரிங் தான், நல்லா தெரியும் எனக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வடிவோ இல்லை மாரியோ சொல்லி அந்த சமயத்தை இந்த விவகாரத்தை வச்சு தங்கமயில் போட்டு வந்ததெல்லாம் கவரி நகை தான் அப்படின்னு சிக்குனா செமையாக இருக்கும். ஹனிமூனுக்கெல்லாம் போய் நல்லா க்ளோஸாக இருந்துட்டு வந்துட்டு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவங்களே ஒரு பொய்காரங்க 80 பவுன் நகையில் பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அட்லீஸ்ட் ராஜிக்கு தெரிய ராஜியும் மீனாவும் இப்போ வீட்டில் சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போட்டு உடைக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து, ஏமா ஃப்ராடு, இவ்வளோ ஃப்ராடுத்தனத்தை பண்ணிட்டா எங்கள்கிட்டலாம் அவ்வளோ திமிரா பேசுறது, எங்களை போட்டு கொடுக்கறது, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா அந்த உங்கள் அம்மாவை கூப்பிடு, உங்கள் அம்மா அவ்வளோ நியாயஸ்தி மாதிரி பேசி அப்பப்போ இங்கே வந்தெல்லாம் ஓவராக பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை ஒரு பூகம்பமாக வெடிக்கிறதும், பாண்டியனுக்கு தான் கூட்ட அந்த மருமக ஒரு ஃப்ராடு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அவங்க எப்படி இந்த குடும்பம் மன்னிச்சு ஏற்றுக்கும். அதுக்கப்புறமும் பார்த்தா அவங்க இன்னும் நிறைய பொய் சொல்லி வச்சுருக்காங்க. வயசை பற்றி போய், படிப்பை பற்றி போயின்னு எல்லாம் தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி விவகாரத்துக்காக தான் இந்த டியூஷனையே கெடுத்து விட்டாங்கலாம் தெரிய வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதையில் அடுத்த கட்டமாக என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க? தங்கமயில் கதாபாத்திரம் வந்ததுக்கப்புறம் கதை எப்படி இருக்குது, இல்லை வேறு அடுத்து செந்திலா நடிக்கிற இப்போ வசந்த் வசி அந்த சீரியலை விட்டு செல்கிறார். அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முன்னாடி பாண்டியன் ஷோ சீசன் 1 ஜீவாவாக நடித்த வெங்கட் தான் வரப்போகிறாங்கிறத பற்றியும் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா